எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 16வது ஸ்லோகம், 16வது ஸ்தோத்திரம். 16வது ஸ்தோத்திரம் என்னன்னா ராஜேஷ்ணு அதானே? ஆமாம், 16வது ஸ்தோத்திரம் வந்தது ராஜேஷ்ணு போஜனம் போக்தா தானே? ஆமாம். ராஜேஷ்ணு 16வது ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரம் என்னன்னா சொல்கிறேன், கேட்டுங்க. ராஜிஷ்ணுர் போஜனம் போக்தா சஜிஷ்ணுர் ஜெகதாதிஜக அனகோவிஜயோ ஜதா விஸ்வயோனி புனர்வசு. 16வது ஸ்லோகம். ராஜிஷ்ணுர் போஜனம் போக்தா சஜிஷ்ணுர் ஜெகதாதிஜக அனகோவிஜயோ ஜதா விஸ்வயோனி புனர்வசு. இதை எப்படி சொல்லணும்னா, ராஜிஷ்ணுர் போஜனம் போக்தா சஜிஷ்ணுர் ஜெகதாதிஜக அனகோ விஜயோ ஜேதா விஸ்வயோனி புனர்வசு அப்படி சொல்லணும். ராஜிஷ்ணுர் போஜனம் போக்தா சஜிஷ்ணு ஜெகதாதிஜக அனகோ விஜயோ ஜேதா விஸ்வயோனி புனர்வசு அப்படி சொல்லணும். இதை சொல்கிறது என்ன, சொல்லும்போது அந்த ஸ்லாங்கோட சொல்லும்போது இப்படி சொல்லணும். இதில் என்னென்னா, ராஜிஷ்ணுர் பிரான்னா பிரகாசிக்கிறது ஒன்று. பிரான்னா பிரகாசிக்கிறது ஒரு பொருள். இன்னொரு பொருள் வந்து பிரான்னா உணவு சாப்பிட்றது. அதுலேருந்து வந்தது தான் ப்ரேன்றோம் இல்லையா, சாப்பாடு இது அந்த சொல்கிறோம் இல்லையா, உணவுக்கு பேர் ப்ரேன்னு சொல்கிறோம் இல்லையா, அது இங்கிலீஷ் வேர்டு. ஆனால் சான்ஸ்கிரிட்லேருந்து வந்தது தான் அது ப்ரேன்றது. பிரான்றதுலேருந்து ப்ரேன்னு வந்து. பிரான்னா உணவு. ராஜிஷ்ணுர்னா உணவை உண்ணும் ஜீவாத்மாவாகும். ஜிஷ்ணுன்றது இந்த இடத்துல ஆத்மா, ஜீவாத்மா. ஜிஷ்ணுன்றது விஷ்ணு. ஜீவாத்மாவாகிய விஷ்ணு, ஜீவாத்மாவுக்குள் இருக்கும் விஷ்ணு அப்படி எடுத்துக்கலாம். பிராஜிஷ்ணுர்னா உணவை உண்ணும் ஜீவாத்மாவாகவும். போஜனம் அடுத்தது. போஜனம்னா ஜீவாத்மாவுக்கு தேவையான உணவாகவும். இங்கே இதுதான் நீங்கள் கவனிக்கணும். உணவை உண்ணும் ஜீவாத்மாவும் அவர் தான், அந்த ஜீவாத்மாவுக்கு தேவையான உணவும் அவர் தான். போஜனம் ராஜிஷ்ணுர் ஜீவாத்மாவுக்கு உணவை உண்ணும் ஜீவாத்மாவாகவும், போஜனம் ஜீவாத்மாவுக்கு உணவாகவும், போக்தா அந்த உணவை உண்பவனாகவும். அதாவது ஜீவாத்மாவோட உடல், ஆத்மா கிடையாது, உடல் இது. அந்த உணவை உண்பவனாகவும். போக்தான்னா உண்பவன், சாப்பிட்றவன் அர்த்தம். போகின்னா அதான். போகின்னா அனுபவிக்கிறது, சாப்பிட்றது. சாப்பிட்றதுக்கு பேர் போன்றது சாப்பிட்றது. போகின்னா அனுபவிக்கிறது. போக்தான்றது வந்து அந்த உணவை சாப்பிட்றோம். ஆக மகாவிஷ்ணு வந்து உணவாகவும், உணவை உண்ணும் ஜீவாத்மாவாகவும், உணவாகவும், அந்த உணவை உண்ணும் மனிதனாகவும் உண்பவனாகவும் விளங்குகின்றார்னு அர்த்தம். முதல்ல அந்த உணவை படைத்த ஜீவாத்மா, அடுத்தது அந்த உணவு, அதுக்கடுத்தது அந்த உணவை உண்ணும் ஜீவாத்மா. முதல்ல அந்த உணவை படைத்த பரமாத்மா. ராஜிஷ்ணுன்றது வந்து உணவை படைத்த பரமாத்மா, உணவை உண்பதற்கு படைத்த பரமாத்மா. போஜனம்ன்றது வந்து சாப்பிட்றது, அந்த உணவு. போக்தான்றது அந்த உணவை உண்பவன், ஜீவாத்மா. ஆக இது எல்லாமே அவர் தான். அந்த மாதிரி விளங்குறாராம். அது மாதிரி விளங்குவார் மகாவிஷ்ணு அப்படின்னார். அடுத்தது சஜிஷ்ணுர். சஜிஷ்ணுன்னா தவறுகளை சஜிஷ்ணு அப்படி எடுத்துக்கூடாது. சேன்னா சகிச்சுக்கிறது, சேன்னா வந்து பொறுத்துக்கிறதுன்னு. சகிச்சுக்கிறது, சகிப்புத்தன்மைக்கு பேர் சேன் பேர். சஜிஷ்ணுன்னா ஜிஷ்ணு. ஜிஷ்ணுன்னா நம்மை காக்கும் தலைவன். சஜிஷ்ணுன்னா நாம் செய்யும் தவறுகளை மன்னிச்சு பொறுத்து கொண்டு நம்மை காக்கும் தலைவன் அப்படின்னு அர்த்தம். சஜிஷ்ணு. சஜிஷ்ணு ஜெகதாதிஜக. ஜெகதாதிஜகன்றதுக்கு ஜெகதாதிஜக வந்து என்ன, அது பிரிக்கணும். ஜெகதாதிஜக ஜெக ஆதி ஜஹ அப்படி பிரிக்கணும். ஜஹ ஆதி ஜஹ அப்படி பிரிக்கணும். ஜஹன்னா உலகம், ஜெகம் அதான். ஆதின்னா வெரி ஃபர்ஸ்ட், அதுக்கு முன்னாடியேன்னு அர்த்தம், உலகுக்கு முன்னாடியே. ஜக ஆதி, ஜன்னா ஜனிக்கிறது,
ஜெகன்னா ஜெகதாதி ஜஹான்னா ஜெகன்னா முதல்ல இருக்க ஜெக வந்து பூமி, ஆதின்றது வந்து பூமி உதிக்கிறதுக்கு முன்னாடியேன்ற அர்த்தமான முன்னமே அப்படிங்கிறது. அடுத்த ஜஹன்றது வந்து ஜனிக்கிறது, அதாவது இந்த உலகம் உதிக்கிறது, உலகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உருவானவன் அப்படின்னு அர்த்தம். ஜெகதாதி ஜெகன்னா உலகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உருவானவன் அர்த்தம். அடுத்தது அனக, அனகோன்னு வருது பாருங்க, அதுதான் அனகன்னா. நகன்னா குற்றம், அனகன்னா குற்றமற்றவன், அனகோன்னா குற்றமற்றவன் அப்படின்னு எடுத்தது அனகோ. அடுத்தது என்னன்னா விஜயோ. விஜயன்றது நமக்கு தெரியும், வெற்றியை மட்டுமே உடையவர், வெற்றியை மட்டுமே காண்பவர் விஜய. ஜேதா அடுத்தது ஜேதான்றது வந்து ஜெயதா. ஜெயன்னா வெற்றி, தான்னா தலைவன், வெற்றியின் தலைவன் அர்த்தம். ஜெயதான்னா முதல்ல வந்து வெற்றியை மட்டுமே உடையவன், அதாவது வெற்றியை தனக்கு வெற்றியை உடையது, தான் வெற்றி அடையிறது, எல்லாத்துலேயும் தான் வெற்றி அடையிறது முதல்ல இது விஜயன்றது. ஜெயதான்றது இந்த வெற்றிக்கெல்லாம் தலைவன் அவர் தானா, வெற்றி அடையிறது அவர் தான், அந்த வெற்றிக்கெல்லாம் தலைவன் அவர் தான். விஸ்வயோனி, விஸ்வம்னா விஸ்வன்னா உலகம், விஸ்வன்னா உலகு, யோனின்னா பிறப்பிடம். விஸ்வயோனின்னா உலகின் பிறப்பிடமாய் திகழ்பவன். எல்லாமே மகாவிஷ்ணுக்கு உள்ள இருந்தா வெளியில வருது. அதான் விஸ்வரூப சபையில பார்த்தீங்கன்னா போகும், ஒரு சைடில் எல்லாம் பிறந்து வெளியில வந்துட்டு இருக்கும், இன்னொரு சைடில் அழிஞ்சு எல்லாம் உள்ள போயிட்டே இருக்கும். அது மாதிரி ஒரு சீன் காட்டுவாங்க. அதுதான் மகாவிஷ்ணுவோட இது விஸ்வரூப சபை. அதாவது எல்லாத்தையும் பிறக்கிறது நான் தான், அழிக்கிறது நான் தான் அப்படின்றது. அதான் அதைத்தான் விஸ்வயோனி, உலக பிறப்பிடமாக இருக்கிறது நான் தான், எங்கிட்ட இருந்து தான் பிறந்து வருது. புனர்வசு, புனர்னா மீண்டும் மீண்டும், புனர்னா மறுபடியும். வசு, வசுனாலே வசுந்தரானாலே செல்வம். வசுன்னா செல்வம், வசுந்தரானா பூமியில் இருக்கிற செல்வம்னு அர்த்தம். புனர்வசுன்னா மீண்டும், புனர்னா மீண்டும் மறுபடியும். வசுன்னா செல்வம், மீண்டும் பெருஞ்செல்வத்தை கொடுப்பவன். புனர்வசுன்னா மீண்டும் சகல செல்வங்களையும் கொடுப்பவன். நீங்க எத்தனை தரம் கேட்டாலும் கொடுப்பாராம். அதான் புனர்வசு. அதோட முடிஞ்சிச்சு இன்னைக்கு. நீங்க எத்தனை நம்ம என்ன பார்த்துருக்கோம் பாருங்க. நேற்றுக்கு 142 வரைக்கும் பார்த்தோமா. ஆமாம், இன்னைக்கு வந்து 143 பிராஜிஷ்ணூர், 144 போஜனம், 145 போக்தா, 146 சஜிஷ்ணூர், 147 ஜெகதாதிஜக, 148 அனக, 149 விஜய, 150 ஜேதா, 151 விஸ்வயோனி, 152 புனர்வசு. ஆக 143லேருந்து 152 10 திருநாமம் இன்னைக்கு பார்த்துருக்கோம். சகசநாமத்தில் இன்னைக்கு 10 பார்த்துருக்கோம். இந்த 16வது ஸ்லோகத்தில் 10 திருநாமத்தை பார்த்துருக்கோம். 152 திருநாமங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம்.